கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டுல குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலையும், அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் 9ல சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா பெருசா நன்மைகளை செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் குரு பகவான் பாத்தீங்கன்னா சுப கிரகம். அதனால குரு பகவான் பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல செய்வாரு. அதுக்கப்புறம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 3, 6, 10, 11 இவை எல்லாமே பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம். அந்த உபஜயஸ்தானத்துக்குரிய கிரகம் பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானத்துல வரும்போது நிச்சயம் நல்ல பலன்களை செய்வாரு. அதனால இந்த குரு பகவானால் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் இருக்கிறது. அடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு. ஒரு பாவ கிரகம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நிச்சயம் நல்ல பலன்களை செய்வார். அதிலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 5க்குரிய அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 4, 5க்குரிய பலன்கள் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலையும், கேதுவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். ஆக இந்த வருடத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவின் மேல குருவினுடைய பார்வை விழுகுது. அதனால குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா ராகு வருடத்தினுடைய முற்பகுதியில நிச்சயம் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். ஆனால் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை ராகுவின் மேல விழுவாது. அதனால குரு வருஷத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் ராகுவினால சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு. நிச்சயம் கேதுனால பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப சிறந்த வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால வேலையில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருந்த தொல்லைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவாரு. அதனால இந்த 2026ஆம் வருடத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. சம்பள உயர்வும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயம் காத்திருக்கிறது. ஆக உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருடம் பாத்தீங்கன்னா மிக சிறந்த வருடம் அப்படின்னு சொல்லணும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை தனது வீட்டின் மேல விழுகுது. இதனால இந்த 2026ஆம் வருடத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன தைரியம் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு முயற்சியிலையும் நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இளைய சகோதர சகோதரியினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தங்க கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அதனால உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல நிச்சயம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்க பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பல நாட்களாக பேங்க்ல லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் லோன் நீங்க கேட்காமலே உங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய மன தைரியம் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க தொட்ட எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும்போது அரசியல்ல ஈர்க்கிறவங்களுக்கு அரசியல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுகும். அதனால பண வரவுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் பஞ்சம் என்பது இருக்காது. குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்துல நிச்சயம் ஒரு கட்டாயம் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த வருடத்துல தங்கம் அதிக அளவு உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்பு வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய தொழில என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில என்னன்னா பல மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த காலத்துல நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு
லாபங்கள் தங்கத்தின் மூலமாக அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகுறதுனால கடந்த காலத்துல ஏதாவது நோயினால அவதிப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான், அதாவது அவர் 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அவர் 6ல இருக்கிறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொல்லைகள் என்பது இருந்திருக்கும். அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை 6ஆம் வீட்டுல விழுவதனால நிச்சயம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய ஆரம்பத்துல அம்மாவினால என்னன்னா உங்களுக்கு நிச்சயம் தொல்லைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவோட பார்வை சனியின் மேல விழுவதனால அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட தகராறுகள் எல்லாமே விலகி திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கு பெரிதான அளவுக்கு குரு பார்வை எதுவுமே கிடையாது. அதனால பெருசா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பு எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவோட 5ஆம் பார்வை 2ஆம் வீட்டுல விழுகும். அதனால படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல 4ஆம் அதிபதியான சனி என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் படிப்புல ஒரு தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய நேரடி பார்வை 4ஆம் வீட்டுல விழுகுது. அதோட குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி பகவான் மேல விழுகிறதுனால நிச்சயம் படிப்பில் இருந்த மந்த நிலை எல்லாமே விலகி திரும்ப படிப்புல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உயர்கல்வி மாணவர்களுக்கு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சொத்து சேர்க்கைகள் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதாவது முடிந்த அளவுக்கு பழைய வீடுகள் வாங்குவதற்கான யோகம் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயம் உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரர்களுக்கும் இடையான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம். இந்த 2026ஆம் வருடத்துல மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற துலாம் ராசினியர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறந்த வரன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் கடினம். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இந்த ராகு மேல விழுவதனால நிச்சயம் காதல் என்னன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுகாது, அதாவது ராகுவின் மேல விழுகாது. அந்த நேரத்துல என்னன்னா நிச்சயம் காதல்ல சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில காதல்ல என்னன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பிள்ளைகள் என்னன்னா உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள்ல என்னன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. வெளியிடங்கள்லயும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலையும் சரி இந்த 2026ஆம் வருடத்துல எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்காது. சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படும். தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்கள் திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. தொழில் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது புதிதாக தொழில் தொடங்குவதற்காகவோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவோ சுப கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த சனினால நிச்சயம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனியின் மேல விழுகிறதுனால கடந்த காலத்துல ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே விலகி திரும்ப உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு வேலைக்காக நீங்க முயற்சி செய்றீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி கோர்ட் சம்பந்தமான விஷயங்களை நீங்க நிச்சயம் கோர்ட்டு படி ஏறக்கூடாது. ஏன்னா கோர்ட்னால பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.